தமிழக அரசு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியிருப்பதற்கு பல்வேறு தரப்பு மக்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இதுகுறித்து மதுரை மற்றும் நெல்லை வட்டார மக்களின் கருத்துக்களை பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போன காங்கிரஸ் ஆட்சியில் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி 2-3 தடவை இது பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ ஏற்றினது மிகப்பெரிய சுமை. அது எப்படி சுமைனா தமிழ்நாட்டு டோட்டல் மக்களுக்கே சுமை. ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டும் இல்லை, இப்போ தனியார் பஸ்ஸுக்கு மட்டும் இல்லை, இதுக்கும் இல்லை. ஏன்னா டீசல் விலை ஏறிச்சுன்னா அதன் மேலே காய்கறி விலை ஏறும், இப்போ அரிசி பருப்பு எல்லா விலையுமே அதில் ஏறும். இதுக்கு சரியான ரீசன் பண்ண மாட்டேங்கிறாங்க. எந்த கவர்மெண்ட்டும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி எடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா பொதுமக்களை விட எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது. ஒரு 10 ரூபா ஒரு 5 ரூபா கட்டாலே 10 நிமிஷம் நிற்க மாட்டேங்கிற ஒரே இதை ஓடிடுறாங்க. இந்தளவுக்கு ரேட்டுக்கெல்லாம் இருக்குதுன்னா கவர்மெண்ட் தான் பார்த்து ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். இந்த மக்களுக்கு ஒரு வழிமுறைப்படுத்தி கொடுக்கணும். இதனால் பொதுமக்கள்கிட்ட சவாரி பேசும்பொழுது கூட ஒரு டீசல் விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அதை மக்கள் அதை பொருட்படுத்துறதில்ல. அது எங்களுக்கு இது அவசியம் இல்லை அப்படின்றத ஒரு உதாசீனப்படுத்திட்டு தான் போகிறாங்க. ஆகையால் எங்களுக்கு இந்த தொழில் ரொம்ப பாதிக்கப்படுற ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எங்களுக்கு மேற்கொண்டு பாதிப்பு தான் உண்டாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதனால் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு தான் எங்களுடைய ஆசை. ஆம்னி பஸ் சங்கத்தினுடைய ஆசையும் அதான். சங்க நிர்வாகிகள்லாம் கூட்டலை. இதை பற்றி கூட்டிகிட்டு நான் பேசணும். இல்லை ஒரு அறிவிப்பும் கிடையாது. திடீர்னு ஏற்றிடுறாங்க. இப்போ நாங்கள் ஒரு வாடகை கம்மியாக பேசி போயிருப்போம். அங்கே போய்ட்டு டீசல் விலை இருக்காங்க சார், சேர்த்து 100 ரூபா விடுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பார்ட்டிக்கு தகராறு மாதிரி தான் வருது. இதனால் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் இது டீசல் விலை மத்திய அரசு ஏற்றிக்கிருச்சு, இப்போ மாநில அரசு ஏற்ற ஆரம்பிச்சிருச்சு. பெட்ரோல் டீசல் விலை என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இதாக உள்ளது. எங்களை போன்று வாடகைக்கார் ஓட்டும் தொழிலாளிகள் பெட்ரோல் டீசல் விலையால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வருவாய் இழப்பின்றி பின்தங்கிய நிலையில், பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் தள்ளப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைகிறது. இந்த நிலைமையில் டீசல் விலையெல்லாம் கூடிச்சு, பெட்ரோல் விலை கூடிச்சுன்னா மோட்டார்கள் நசுங்கியே போயிடும். நம்ம வண்டியே ஓட்ட முடியாது. ஏகப்பட்ட தொழிலாளர் இருக்காங்க, ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்குது. இதை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த டீசல் விலை கூட பாட்டிட்டு தான் கேட்க வேண்டியிருக்கு. எங்களுக்கு ஓட்டம் பாதிக்கு. 2 டியூவும் கட்ட முடியல, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. அண்ணன் நாடு பொழைப்பே ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இதனால எங்களுக்கு நன்மை கிடையாது, தீமை தான். அதுக்கு அரசாங்கம் தான் எங்களுக்கு இது பண்ணணும். டீசல் பெட்ரோல் விலை கூடுறதுனால எல்லாமே பாதிக்கு. மொத்தத்தில் எல்லா மக்களுக்குமே பாதிக்குது. அதனால் அரிசி விலை, பருப்பு விலை, எல்லா விலையும் ஏறுது. டீசல் விலை ஏறதுனால ரொம்ப மோட்டாரில் வண்டி ஓட்ட முடியல. இதனால் பொதுமக்களுக்கு ரொம்ப கஷ்டம். டிக்கெட் விலையும் கூட்ட முடியாது. டிக்கெட் விலை கூட்டணும்னா அதுக்கு கலெக்டர் உத்தரவு வரணும். அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு அப்ளிகேஷன் மனு கொடுக்கணும். அப்படி ஏகப்பட்ட மெனடி இருக்குது. இப்போ இருக்கிறதுலே ரொம்ப பாதிக்கப்பட்டதுன்னா எங்களை மாதிரி தொழிலாளர்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு வன்மையான முறையில் கண்டிக்கும்.